பிரிய சிநேகிதரே, நாம் இந்த இனிய சந்திப்பினுடைய அடுத்த கட்டத்தை திரும்பவும் துவக்கத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். நீங்கள் எங்களோடு கூட இருப்பது மிகப்பெரிய சந்தோஷம். சரிதானா? ரைட். ஆக்னஸ், உங்களுடைய அந்த பள்ளி படிப்பின் காலத்தில் யுவர் அ டீனேஜர் இல்லையா? டீனேஜர்ஸ்க்கு வரக்கூடிய போராட்டங்கள், டிஸ்ட்ராக்ஷன்ஸ், அதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்ததுண்டா? டு பி ஆனஸ்ட் அங்கிள், இப்போ இருக்கிற மாதிரி அவ்வளோ எக்ஸ்போஷர் டு டிஸ்ட்ராக்ஷன் அந்த டைமில் எங்களுக்கு இருந்ததில்லை. த ஒன்லி திங் வி ஹேட் வாஸ் டிவி அண்ட் இன்டர்நெட் வர ஸ்டார்ட் பண்ண ஸ்டேஜ் அந்த டைமில் 2011, 2012 அந்த டைம். ஸோ டிஸ்ட்ராக்ஷன் ஆஸ் இன் இந்த நெட்டில் அப்போ புதுசாக கேம்ஸ் விளையாடணும் அந்த மாதிரி ஒரு ஆசை வந்து என்னோட ஹை ஸ்கூல் டைமில் ஐ ஸ்டார்டட் ஹேவிங். அண்ட் அந்த டைமில் தான் ஃபோனும் இந்த எஸ்எம்எஸ் பூஸ்டர் பேக் போட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு மெசேஜ் அனுப்புறது, இந்த மாதிரி சில டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஐ ஹேட். அண்ட் அப்போ வந்து அம்மா அப்பா சொல்லுவாங்க, நம்ம ஒரு எஸ்எம்எஸ் நம்ம அனுப்பிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம பேசுறதுல தப்பு இல்லை, ஆனால் நம்ம டைம் அது எவ்வளோ டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது, யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், யூ கேன் மேக் த டெசிஷன், பட் உன்னோட டைம் இஸ் இன் யோர் ஹேண்ட்ஸ் அப்படின்ற ஒரு அட்வைஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. அண்ட் அந்த டைமில் ஐ ஆக்சுவலி ரிமெம்பர் 10th ஸ்டாண்டர்டில் ஒரு ரிட்ரீட் நடந்தது எங்கள் ஸ்கூல்லேயே. அப்போ வந்து ஐ கேவ் அ டெஸ்டிமனி சேயிங் ஹவு தட் எஸ்எம்எஸ் அனுப்புகிற அந்த ஆக்டிவிட்டி வாஸ் ரொம்ப டிஸ்ட்ராக்டிங் அண்ட் ஹவு actually I was able to come out of it in the testimony I gave, because வேற யாருக்கும் இல்லை, நம்மளோட கசின்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் நம்ம அனுப்புகிறோம். அண்ட் அது வந்து நம்மளோட டைமை எடுக்குது அப்படின்றது வந்து ஐ ரியலைஸ்ட். அண்ட் ஏசப்பா, இந்த பெரிய பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க. ஏன்னா அந்த டைமில் எனக்கு அது ஒரு பெரிய பாவமாக இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் இட் இஸ் a sin. ஏன்னா அது என்னோட டைமை ரொம்ப எனக்கு எடுக்குது. ஏசப்பா, எனக்கு உதவி செய்யுங்க, ஐ ஷுட் யூஸ் மை டைம் கரெக்ட்லி அப்படின்றது prayer I remember praying. And that was one main distraction I had during my high school, uncle. And of course May vacation time la naanga ஊருக்கு போயிடுவோம். ஸோ மேஜராக வந்து டிஸ்ட்ராக்ஷன் டியூரிங் த வெக்கேஷன் எனக்கு இருந்ததில்லை. அண்ட் விபிஎஸ் ஐ ஷுட் டெஃபினெட்லி மென்ஷன். ஏன்னா விபிஎஸ்ல இருந்த சாங்ஸ்லாம் வந்து இட் ரியலி மினிஸ்டர்ட் டு மீ. என்னோட ஹை ஸ்கூல் டைமில் யோசேப்போட வாழ்க்கை, யோசேப் எப்படி வந்து சோதனை இருக்கிறப்போ ஓடினாரு, தாவீதோட வாழ்க்கை, இதெல்லாம் வந்து நம்ம சண்டே ஸ்கூல்ல படிக்கிறதுக்கும் ஹை ஸ்கூல்ல படிக்கிறதுக்கும் there was a difference. அதை வந்து நான் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன் என்னோட ஹை ஸ்கூல்ல. ஸோ விபிஎஸ் பிளேட் அ மேஜர் பார்ட் எனக்கு என்னோட ஹை ஸ்கூல்ல என்னோட டிஸ்ட்ராக்ஷன்ஸை ஓவர் கம் பண்றதுக்கு. ஆச்சரியமான காரியம் என்னன்னா, அவருடைய மனசாட்சி எவ்வளவு கூரிய நிலையில் இருந்தது. கடவுளுக்கும் அவர்களுக்கும் உள்ள தொடர்பில் எந்த விதமான இடைவெளியும் வரக்கூடாது என்பதை ரொம்ப சென்சிட்டிவாக சொன்னீங்க. என்னன்னா, ஆண்டவரே, இந்த எஸ்எம்எஸ் அனுப்புவதே எனக்கு ஒரு பாவமாக தெரியுது. அது நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு அனுப்புகின்ற சாதாரண செய்தியாக இருந்தாலும் அது எடுக்கின்ற நேரத்தை பொறுத்த அளவில் நான் அதிகமாக வருத்தப்படுறேன். அதை எனக்கு மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்கிறது உங்களுடைய அந்த கடவுளுக்கும் உங்களுக்குள்ள தொடர்பில் இடைவெளி வராதிருப்பதற்கு, எதுவும் தடைக்கல்லாக மாறாதிருப்பதற்கு எவ்வளவு கவனமாக இருந்திருக்கீங்கிறத அது காட்டுது. ரொம்ப சந்தோஷம். இப்போ இயேசு கிறிஸ்துவானவர் என்னுடைய இரட்சகர், அவர் என்னுடைய ஆண்டவர் என்கின்ற அந்த பர்சனல் சால்வேஷன் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ரட்சிப்பின் அனுபவம் நீங்கள் எப்போ பெற்றுக்கொண்டீங்க? ஓகே, சின்ன வயசுலேருந்தே அம்மா அப்பா டெய்லி பைபிள் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும் அப்படின்றத சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க அங்கிள். ஸோ 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தட் வாஸ் லைக் அ ப்ராக்டிஸ், பைபிள் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும் காலையில் அப்படின்றது. பட் என்னோட சால்வேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நான் சொல்லணும்னா, இட் டிடன்ட் ஹேப்பன் இன் ஒன் டே. எனக்கு எப்போ நான் ஆண்டவர், திஸ் காட் இஸ் அ ரியல் பர்சன், he is a living God அப்படின்னு எனக்கு அந்த இன்டராக்ஷன் எப்போ ஐ ஸ்டார்டட் ஃபீலிங்னா, டியூரிங் மை ஹை ஸ்கூல் அகெயின் எனக்கு பைபிள் வேர்சஸ் வந்து இட் ஸ்டார்டட் டாக்கிங் வித் மீ. அந்த வேர்சஸ் என்னோட பேசுகிறப்போ தான் I think that was the moment, or those were the moments when I started realizing that ஆண்டவர் எனக்காக ஜீவனை கொடுத்துருக்காரு, என்னோட சேவியர் இஸ் அலைவ் அப்படின்றத. அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி சொல்லணும் அப்படின்னா, அகேன் கம்மிங் பேக் டு தீஸ் எக்ஸாம்பிள்ஸ், இப்போ இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணுறப்போ, ஆர் நீங்கள் சொன்ன மாதிரி அங்கிள், அந்த கன்விக்ஷன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் வந்து
ஆனஸ்டா சொல்லணும்னா அந்த வயசுல இன்னும் அதிகமாவே ஆண்டவர் கொடுத்திருந்ததுனால ஏதாவது நம்ம ஆண்டவர் கொடுக்க வேண்டிய நேரத்தை வேற எதுக்காவது கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கன்விக்ஷன்ல நம்ம ஜெபம் பண்றப்போ ஏதாவது ஒரு வேத வாக்கியம் வந்து என்கிட்ட பேசுறத நான் உணர்ந்திருக்கேன். மலைகள் விலகினாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது அப்படின்றப்போ ஆண்டவர் வந்து சரி இப்போ நம்ம செஞ்சதை வந்து ஆண்டவர் மன்னிச்சு அவரோட கிருபை இன்னும் நமக்கு இருக்கு, நம்ம வந்து என்ன ஜெபம் பண்றோமோ ஆண்டவரோட வசனம் நம்மள்ட்ட பேசுதுன்னு நான் ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறப்போ என்னோட சால்வேஷனுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அண்ட் இந்த பைபிள் ரீடிங் ப்ராசஸ் மூலமா ஐ வாஸ் ஏபிள் டு கெட் சேவ்ட். அதுதான் என்னோட சால்வேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லுவேன். அண்ட் என்னோட பைபிள்லயே ஐ ஹவ் ரிட்டன் இட் அண்ட் கெப்ட். என்னோட எஸ்பெஷலி என்னோட 7th ஸ்டாண்டர்ட் to 8th ஸ்டாண்டர்ட் போற அந்த VBS டைம்ல தான் ரொம்ப அதிகமா வந்து ஐ ஃபெல்ட் ஆண்டவரோட வார்த்தை வந்து என்கிட்ட பேசுற மாதிரி. அதுதான் என்னோட turning point in getting to know God more. So that was my salvation experience, I would say. அந்த பைபிள்ல எழுதினேன்னு சொன்னீங்களே, அது என்ன எழுதிருந்தீங்கம்மா? அதில் நான் என்ன எழுதியிருந்தேன்னா, நான் இது வந்து 7th to 8th போகிற VBS டைம். நான் வந்து பைபிள் வாசிச்சுட்டு இருக்கிறப்போ காட் வந்து என்கிட்ட பேசி என்னை வந்து சந்தோஷப்படுத்துகிறாங்க. என் மனசில் வந்து கஷ்டமாக இருக்குது, நான் அடிக்கடி தப்பு பண்ணுறேன், 1 2 3 4 5 அப்படின்னு சில நம்பர்ஸ் போட்டிருந்தேன். இந்த தப்பு இத்தனை தடவை நான் பண்ணாலுமே திஸ் காட் இஸ் டெல்லிங் தட் ஹி லவ்ஸ் மீ, என்னை மன்னிக்கிறதா அவர் சொல்கிறாரு. ஸோ அது ஆக்சுவலி நான் ஃபில் பண்ணலை அந்த ஃபுல் பேஜை. அது சொல்கிறப்பே ஐ டோன்ட் நோ எதாவது யாரோ வந்துட்டாங்களான்னு தெரியல, அந்த பென்சில் அப்படியே ஒரு கீரலோட ஐ ஹட் ஸ்டாப்ட். அண்ட் இதுதான் என்னோட சால்வேஷன் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஹெட்டிங் போட்டு ஐ ஹவ் ரிட்டன் இட் அண்ட் கெப்ட். வெரி குட். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக நம்முடைய சரீரத்தில் வளருவது போல நம்முடைய அறிவு, உணர்வு, விவேகம் இப்படிப்பட்ட காரியத்தில் கூட வளருவது போல தங்கை ஆக்னஸ்னுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து என்னுடைய இரட்சகர், இதயம் என்னும் சிங்காசனத்தில் வீற்றிருப்பவர் என்பதை நான் அனுதின வாழ்க்கையில் வாசித்து அறிந்து சுவைத்து அதையே எனக்கு அனுபவமாக மாறிவிட்டது. அதுதான் இந்த டீவியேஷன் அல்லாவிட்டால் சோதனைகள், பாவம் என்றெல்லாம் வரும் பொழுது என்னை ஒரு கூரிய மனசாட்சியோடு இருப்பதற்கு எனக்கு உதவி செய்ததுங்கிறத அழகாக பதிவு செய்தாங்க. இப்போது உங்களுடைய கல்லூரி வாழ்க்கை எப்படி துவங்கிச்சு? அதில் அந்த ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸ் ஆஃப் காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ், அதில் என்ன விதமான ஒரு நிகழ்வு உங்களை அதிகமாக பாதித்தது? பாசிட்டிவ்லி ஆர் நெகட்டிவ்லி? வாட் இம்பேக்ட் இட் மேட் இன் யூ? அதை கொஞ்சம் சொல்லுவீங்களா? ஷுவர் அங்கிள். டு ஸ்டார்ட் வித், நான் 12th முடிச்சப்போ பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு நல்ல பர்சன்டேஜ் கிடச்சிது. ஐ காட் 94%. பட் மெடிக்கல் சீட் எய்ம் பண்ணியிருந்தோம், பட் அது எனக்கு கிடைக்கல. கவர்மெண்ட் மெடிக்கல் சீட் கிடைக்கல, BDS கிடச்சிது. ஐ டென்ட் வாண்ட் டு ஆப்ட் ஃபார் இட். ஸோ என்னோட நெக்ஸ்ட் ஆப்ஷனாக ஆண்டவரே எனக்கு என்ன வழி திறக்க போறீங்கன்றப்போ லா காலேஜ், லான்ற ஒரு ஃபீல்டு இருக்குது, இங்கே நம்ம போகலான்னு எனக்கு கேள்விப்பட்டேன். அண்ட் இங்கே நம்ம ஃபேமிலியிலே இது வரைக்கும் லாயர்ஸ் யாரும் இல்லை, லா சைட் போனதே இல்லை. அதனால ஒரு புது ஃபீல்டாக இருக்கே, நம்ம போகிறதா வேண்டாமான்ற ஒரு கன்ஃபியூஷன் நான் டிசைட் பண்ணுறதுக்குள்ளேயே ஐ ஜாயின் த காலேஜ். அண்ட் ஆண்டவர் இந்த வழி திறந்திருக்காரு, ஆண்டவர் நம்மளை நடத்துவார் அப்படின்ற ஒரு தைரியம் இருந்தாலுமே LKG to 12th was a completely Christian atmosphere, ரொம்ப protected atmosphere. ஸோ அங்கே இருந்தது வேற உலகம். லா காலேஜில் வந்தப்போ இட் வாஸ் அ கவர்மெண்ட் காலேஜ் தான், ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா தரமணியில். அங்கே வந்து இட்ஸ் அ கம்ப்ளீட்லி செக்யூலர் காலேஜ். ஸோ நம்ம வந்து டோட்டலாக எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ல்டுக்கு போன மாதிரி தான் இருந்தது. அண்ட் ஃபியூ ஆஃப் மை ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் were there in my law college also. பட் எனக்கு ஸ்கூலில் கிடைச்ச மாதிரி டெய்லி டோஸ் ஆஃப் பைபிள் வேர்ஸ் அண்ட் ப்ரேயர் வந்து ஐ நெவர் காட் இட் காலேஜில். அதனால ஸ்டார்டிங்கில் ஐ ரியலி ஃபெல்ட் இட் டிஃபிகல்ட் டு அதுக்கு அடாப்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஸ்டார்டிங்ல இப்போ நம்ம ஸ்கூல்ல படிக்கிறப்போ காலையில ப்ரேயர் பைபிள், ஈவினிங் ப்ரேயர் பைபிள், அந்த டைம் குவைட் டைம் கரெக்டாக ஃபாலோ பண்ணது. காலேஜில் போகிறப்ப ஐ ஃபெல்ட் தேர் வாஸ் அ ஹிட்.
அது கொஞ்சம் டிஃபர் ஆகுது, அந்த டைம் ப்ரியாரிட்டிஸ் சேஞ்ச் ஆகுதோ அப்படின்றத வந்து நான் நிறைய தடவை உணர்ந்திருக்கிறேன் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் காலேஜ்ல. ஏன்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகம் இல்லையா? ஆமா, டிஸ்டன்ஸ் வீட்ல இருந்து தரமணிக்கு போறதுக்கு டிஸ்டன்ஸ் அதிகம். ஸோ காலையில நம்ம குவைட் டைம் கொடுக்குற டைம் இங்க கொடுக்க முடியலன்னு எனக்கு தெரிஞ்சது. அண்ட் ஆண்டவரை பத்தி நம்ம ஒரு செக்யூலர் காலேஜ்ல வந்து எனக்கு கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி சர்க்கிள் இல்லை. மை ஃப்ரெண்ட்ஸ் வேர் எக்ஸலண்ட் பீப்புள், பட் தேவர் நான் கிறிஸ்டியன்ஸ். ஸோ என்னோட டயலாக்ஸ், நான் பேசுறது அதெல்லாம் வந்து வேற மாதிரி இருந்தது. ஸ்கூல்ல நாங்க ஃப்ரீ டைம்ல உட்காந்து ஹிம்ஸ் பாடுவோம், பைபிள் குவிஸ் வச்சு நாங்க விளையாடுவோம். பட் அதெல்லாம் காலேஜ்ல இட் வாஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அப்படி போயிட்டு இருக்கிறப்ப தான் வந்து பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு காலேஜ்ல ஒரு ப்ரேயர் செல் இருக்கு அப்படின்னு என்னோட சீனியர் அக்காஸ் வந்து என்னை கூப்பிட்டாங்க. அண்ட் அவங்க வந்து காலேஜ் அட்மிஷன் லிஸ்ட்ல பார்த்து கிறிஸ்டியன் கேர்ள்ஸ் எல்லாம் அவங்க அப்ரோச் பண்ணி என்னை கூப்பிட்டுருக்காங்க. அண்ட் ஐ எம் தேங்க்ஃபுல் டு காட். ஏன்னா அந்த EU ப்ரேயர் செல் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் எங்க காலேஜ் கேலரியில நாங்க we will join together and we will pray. ஒரு 4 or 5 ஸ்டூடெண்ட்ஸ் தான் we will pray. பட் அந்த பைபிள் ஸ்டடி அது வந்து ரொம்ப அதிகமா ஆண்டவரோட நான் திருப்பி க்ரோ ஆகிறதுக்கு, மெச்சூர் ஆகிறதுக்கு இட் ஹெல்ப் மீ. பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்தை டிசைட் பண்ணும்போது, கல்லூரியை தெரிந்தெடுக்கும் போது, ஒருவேளை ஹாஸ்டலில் பிள்ளை தங்கி படிக்க வேண்டிய அவசியம் இருக்குமானா, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நல்ல ஊரா, போக்குவரத்து வசதி எப்படி, நல்ல கல்லூரியா, பக்கத்தில் ஷாப்பிங் சென்டர் இருக்கா, நல்ல டீச்சர்ஸ் இருக்காங்களா, இப்படி எத்தனையோ விதங்களில் பலர்கிட்ட விசாரித்து இன்டர்நெட்டில் போய் பார்த்து இப்படி எத்தனையோ ஆயத்தங்கள் செய்தான் பிள்ளையை அட்மிட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோன்னா, எனக்கு ஒரு சீனியர் அக்கா இருந்தாங்க, அவங்க ஒரு ஜெபக்குழு நடத்தி கொண்டிருந்தாங்க. அவங்க கிறிஸ்தவ மாணவ மாணவிகளினுடைய பெயரை கண்டுபிடிச்சு என்ன அந்த ஜெபக்குழுவுக்கு கூப்பிட்டாங்கன்னு சொன்னது மிக முக்கியமான காரியம். பெற்றோர்கள் உங்களுடைய செக்லிஸ்ட்ல இதை கூட வைத்து கொள்ளலாம். அங்கே ஜெபக்குழு இருக்கா, எவ்வளவு கிறிஸ்தவ பிள்ளைங்க இருக்கிறாங்க, எல்லாரும் சேர்ந்து படிக்க வேண்டிய இடம்தான். அப்போ தான் நல்லா கற்றுக்கொள்ள முடியும், கிறிஸ்தவரோ கிறிஸ்தவர் அல்லாதவரோ. ஆனால் அதே நேரத்தில் என்னுடைய மகள் ஒரு கிறிஸ்தவ சூழ்நிலையில் வளர்ந்தவா, என்னுடைய மகன் பள்ளிக்கூடத்திலையும் அப்படிப்பட்ட பள்ளியில் படித்தவன், இப்பொழுது கல்லூரிக்கு போகிறான். அவனுடைய ஆவிக்குரிய தராதரம் குறைந்து போகாதபடி அதிலிருந்து மேல் நோக்கி செல்வதற்கு வாய்ப்புகள் என்ன என்பதையும் ப்ரையாரிட்டி லிஸ்ட்ல அதையும் வைத்து செக் பண்ணுறது நல்லது. தம்பிமார் தங்கைமார் கூட யூ ஹாவ் டு கிவ் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி டு தட். சரியா? அந்த அக்கா பேர் உங்களுக்கு இப்ப ஞாபகம் இருக்காமா? ஆமா, மேக்டலின். ஆமா, மேக்டலின் அக்கா. அண்ட் மற்ற 2-3 சீனியர் அக்காஸும் இருக்காங்க, செரி, பென்சி. அவங்களாம் வந்து தே ஹேட் அ ப்ரேயர் செல் அண்ட் அதுல போயிட்டு நானும் ஜாயின் பண்ணேன். வெரி குட். இப்படி இந்த கல்லூரி அனுபவத்துல உங்களை பார்க்கிற மற்றவர்கள், உங்ககிட்ட நான் ஒரு வித்தியாசத்தை பார்க்கிறேன், அந்த வித்தியாசத்துக்கு காரணம் என்ன என்று யாராவது கேட்டிருக்காங்களா? இந்த கேள்விக்கு உரிய பதில நம்ம இடைவேளைக்கு பின்பு கேட்கவிருக்கிறோம். சரிதானா? தேங்க்யூ. சகோதரி ஆக்னஸ் உடனான நேர்காணலின் தொடர்ச்சியினை வரும் வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு நமது அனைவருக்கும் கிறிஸ்து ஊழியங்கள் யூடியூப் சேனலில் காண தவறாதீர்கள்.